தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 18வது வாக்கியம். இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மற்றும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். இங்கு நாம் பார்க்கின்றோம், இயேசு சீடர்களை பார்த்து கொண்டு தனிப்பட்ட முறையில் கேட்கிற கேள்வி, மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று. இதே கேள்வி தெய்வம் உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கிற கேள்வி. நீங்களும் நானும் குடும்பத்தில் இதோ ஜெபமாலை ஜபிக்க அமருங்கிற பொழுதோ அல்லது திருப்பலிக்கு நாம் பங்கெடுக்கிற பொழுதோ ஆலய காரியங்களில் ஈடுபடுகிற சமயத்தில் இறைவன் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, இதோ உன் குடும்பத்தில் மக்கள், உன் குடும்ப மக்கள் அங்கத்தினர்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள். நீ பெற்றெடுத்த பிள்ளைகள், நான் உனக்கு தந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் என்னை குறித்து அவன் என்ன சொல்கின்றான்? உன்னுடைய கணவன் என்னை குறித்து என்ன சொல்கின்றார்? உன் மனைவி என்னை குறித்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்? உன் சகோதரன், உன் சகோதரி என்னை குறித்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்? உன் நண்பர்கள் என்னை குறித்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? தெய்வம் கேட்கிற கேள்வி. காரணம், இதோ நாங்கள் சீடர்கள் கேட்கின்ற சமயத்தில், ஏசு சீடர்கள் பார்த்து கேட்கிற சமயத்தில் சீடர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அவர்கள் முழித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் சரியான விதத்தில் மக்களுக்கு அறிக்கேட்டதில்லை. அதன் பிறகு பேதுரை பார்த்து கேட்ட போதுதான் பேசின வார்த்தை, இதோ நீ மெசியா, வாழும் கடவுளின் மகன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை நான் மெசியாவாக நான் அறிக்கையிட்டிருக்கின்றேனா? இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக நான் காட்டியிருக்கிறேனா? என் குடும்ப அங்கத்தினர்களுக்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் நண்பர்களுக்கு, என் சகோதரன் சகோதரிக்கு இயேசு கிறிஸ்து மெசியா என்பதை நான் சொல்லியிருக்கின்றேனா? நான் கற்றுக் கொடுத்திருக்கின்றேனா? அந்த அனுபவத்தை நான் கொடுத்திருக்கின்றேனா? அந்த அனுபவத்தை நான் கொடுக்கவில்லை என்றால் இதோ நான் தவறு செய்திருக்கின்றேன், என்னுடைய பணியிலிருந்து நான் பின்வாங்கி இருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பார்ப்போம். இறைவன் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். உனக்கும் எனக்கும் தெய்வம் பணியை தந்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை கொடுக்கின்ற பணி, நற்செய்தி அறிவிக்கின்ற பணி, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அடையாளம் காட்டுகின்ற பணி. ஆனால் அந்த பணியை நீங்களும் நானும் செய்யாமல் நான் உலகத்தை மையப்படுத்தி நான் வாடுகிற சமயத்தில் இதோ நாம் தவறு செய்து விடுகின்றோம். இயேசு கேட்கிற கேள்வி, மக்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறார்கள்? குடும்ப அங்கத்தினர்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறார்கள்? நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? இதோ கணவன் உன்னை மெசியா என்று சொல்கிறார், அல்லது கணவன் நீ தெய்வமே இல்லை என்று சொல்கிறாரா? இன்று பிள்ளைகள் இயேசு கடவுளே இல்லை என்று சொல்கிறார்கள், கடவுளே இல்லை என்று சொல்லிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் பெற்றாகிய நீங்களும் நானும் இயேசுவை இதோ அடையாளப்படுத்தியதில்லை. சகோதரன் சகோதரியாக நீங்களும் நானும் இயேசுவை அடையாளப்படுத்தியதில்லை. கணவன் மனைவியாக இருக்கிற நீயும் நானும் இயேசுவை அடையாளப்படுத்தியதில்லை. ஓரோ மனிதனாக இருக்கிற நீயும் நானும் அடுத்த மனிதனுக்கு இயேசுவை அடையாளப்படுத்தியதில்லை. மன்னிப்பு கேட்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, உன்னை அடையாளப்படுத்த தவறியதற்காக நான் மன்னிப்பு கேட்கின்றேன். உன்னை எந்த விதத்தில், எந்த சமயத்தில், எப்படி அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை நீ தாமே தூய் ஆவி வழியா எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.